ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 57 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ 26வது ஃப்ளோருக்குள்ளே போவான். அங்கே என்ன டாஸ்க்னா அந்த பேட்டில் ஆஃப் த காட்ஸ். சின்ன ரேங்க்லேருந்து ஹை ரேங்க் கார்ட்ஸுக்குள்ளே சண்டை நடக்கும். அந்த சண்டையெல்லாம் ஒவ்வொரு ஜோனுக்குள்ளே நடக்கும். அங்கே நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறம் வானத்தில் ஒரு பெரிய பிளாக் ஸ்பியர் பால் இருக்கும். அதை பார்த்துட்டு டேம்ஜன் இது என்ன புதுசாக இருக்குது, இது இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அடிச்சு புரண்டு ஓடி வந்துட்டு இருக்கா செம கடுப்பில். இவ தான் காட் ஆஃப் த ரெத் லைலா. இவன் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாச்சே, எல்லா காடும் என்னோட பவராக இருக்கானுங்க, இவங்களோட பெரிய பிரச்சனையாக போச்சு, எனக்கு வேற அடிபட்டிருக்கே, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்ட காயத்தோட போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கதா பார்த்துருவா அந்த காட் ஆஃப் ரெத் லைலா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு யார கிடச்சிருச்சு, இவனை வச்சு நான் என்னோட பவர் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி கடிக்கிறதுக்காக பாஞ்சு போவா பாருங்க. நான் உன்னை தின்னு உன்னோட சக்தி எடுத்து நான் என்னோட காயத்தை சரிப்படுத்திக்க போறேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சு வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பாருங்களேன், அசால்ட்டா நிற்பான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படியே அவ தலையை பிடிச்சி தூக்கி தரையில அடிப்பான் பாருங்க. அந்த இடமே சும்மா பொழந்துக்கும், வாயை பொழந்துக்குவா, ஐயோன்னு கத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன தைரியம், நீ என்ன முட்டாளா, டைரக்டா என் கூட அட்டாக்கு வர, சரி அங்க ஒரு பெரிய பிளாக் ஸ்பியர் பால் இருக்கே அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்ட உடனே அதுக்கு அந்த காட் ஆஃப் ரெத் லைலா நம்ம ஹீரோ பார்த்து ஏங்க எனக்கு இது பொருளையா தாங்க தெரியும், அந்த பிளாக் பாலுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்காமா, அது சங்குன்ற ஒரு பிளேயரை அழிக்கிறதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்களாமா, இங்க செத்து போன கடவுளோட ஆத்மா எல்லாத்தையுமே அது உறிஞ்சு ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது என்ன கொள்றதுக்கா அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப டேம் ஜென்வு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த டவர் உன்னை சக்தி வாய்ந்தவனா உருவாக்கி கடவுளை கொள்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிச்சு, நீ உன்னோட சொந்த வழியில போயிட்டு இருக்க, அது பிடிக்காம அந்த டவர் ஒன்ன மாதிரியான சக்தி வாய்ந்தவன் உருவாக்கி அதோட கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அவன் இங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டேம்ஜின்வோ வேற என்னாகும், இந்த உலகமே அழிஞ்சு சர்வ நாசமாயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்ல அதை நடக்க விடவே கூடாது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அங்கிருந்து அந்த காட் ஆஃப் ரெத் பொண்ணுகிட்ட ஏமா என்ன உடனே மற்ற இடத்துக்குலாம் கூட்டு போ, அப்படி நீ என்ன மற்ற ஜோனுக்குலாம் கூட்டு போனா இந்த காட் ஆஃப் பேட்டில் ஃபீல்டில் உனக்குன்னு ஒரு இடத்த நான் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த லைலாவும் நம்ம ஹீரோவை கூட்டு போயிடுவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேர் வருவானுங்க. யாரா நீ எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர இந்த பக்கம் பார்த்தா அந்த காட் ஆஃப் ரெத் நம்ம ஹீரோட பவர் கொஞ்சம் கொடுத்துருப்பான் போல, அந்த பவரை வாங்கிட்டு இங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா. அடிச்சு நொறுக்கிட்டு அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, அந்த எல்லையற்ற மற்றும் டெத்து கடவுள் கொடுத்த பவர் ரொம்ப நல்லா தான் இருக்கு, இதை வச்சு நான் ரொம்ப டெவலப் ஆகி அவனை திருப்பி நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ தனியா நிற்பான். சுத்தி எல்லா கடவுளும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து அசால்ட்டா எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அது பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் ரெத் லைலா பொண்ணு ஐயோ இவனை அழிக்கவே முடியாது போல இருக்கே, அவசரப்பட்டு வாய விடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் மற்ற கார்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ண வருவாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம என்னது இது இந்த ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பார்த்துக்கிட்டு அங்கே எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ சும்மா வேற லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்கான். ஒரு காடி விடாம எல்லாத்தையுமே அசால்ட்டா போட்டு தள்ளிட்டே போயிட்டு இருக்கனால நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு ஐட்டம் கிடைக்குது. அதாவது இப்போ நம்ம ஹீரோ கொள்ற அந்த கடவுளோட சக்தியெல்லாம் சும்மா உறிஞ்சு மட்டும் வச்சுக்காம அந்த கடவுள் சக்தியை ஒரு பொருளாவே மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த கடவுள் சக்தியை யூஸ் பண்ணி ஒரு சுத்தியெல்லாம் உருவாக்கிக்குவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியா இதுக்கப்புறம் கடவுள் சக்தி வேஸ்ட் ஆகாம ஒரு பொருளாக உருவாகும், அதுவும் டிவைன் பவர் இருக்கிற ஒரு பொருளாக உருவாகும், வேற லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இன்னொரு ஜோன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அப்படியே உள்ள போவாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான கடவுள் இருப்பான், அதான் விவசாய கடவுள். அங்க இருக்க மத்த கடவுளை போட்டு புரட்டு எடுத்துட்டு இருப்பான். டேய் நான் விவசாய கடவுள்டா, என் முன்னாடி எவனுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த கடவுளை அடிச்சு அவங்களோட ஸ்பிரிட் பவர் அப்படியே உள்ள இழுத்துட்டு இருப்பான் அந்த விவசாய கடவுள். அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு தம்பி யார்ப்பா நீ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரியுற அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்ட அந்த விவசாய கடவுள் டே யாரா நீ பூச்சி இங்கே வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியா, ஒரே அடியில் உன்னை மக்கள்கிட்ட பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அங்கே இருக்க மற்ற கடவுளை பார்த்துட்டு ஏப்பா மற்ற கடவுள்களே நான் சொல்கிறது கேட்குதா, இவன் நான் உங்களுக்காக போட்டு தள்ளுறேன், போட்டு தள்ளதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்காக ஒரு கோவில் கட்டுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவன் கையை முடிக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வந்துகிட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டு கையில் டெத் பவரை கிரியேட் பண்ணி ஓங்கி ஒரு அடிப்பார் பாருங்க, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிடும். அதை பார்த்து அங்கே இருக்க மற்ற கடவுள்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, யாரா அவன் ஒரே அடியில் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த விவசாய கடவுளோட அந்த ஸ்பிரிட் அப்படி எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா சிஸ்டம் பாப்பாக்கி எரர் உங்களால இந்த ஆத்மாவை எடுக்க முடியாது, இந்த விவசாய கடவுளோட ஆத்மா திரும்பி அதோட இடத்துக்கே போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது இதனால எடுக்க முடியலையா, ஏன் என்னால் எடுக்க முடியல, நான் எடுப்பேன், அதுவும்
என்னோட தனி வழியில எப்படி எடுக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிட் அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது, இப்போ நான் அந்த பவரை எனக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ற பாரு அப்படி நம்ம ஹீரோ ஈக்குவலைசிங் பவரை யூஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு பால் மாதிரி சுருக்கி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதை மற்றவங்களும் ஆண் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பால் மாதிரி சுருக்கி மேலே இருக்க அந்த கருப்பு பாலை நோக்கி அடிப்பாரு. அது மூலமா அங்கே வெடிச்சு சதறி மற்றவங்களாம் பறந்து போய் விழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பவர் போனதுக்கு அப்புறம் அது மூலமா ஒரு கீ மாதிரி உருவாக்குவாரு. அந்த டிவைன் பவர் மூலமா நம்ம ஹீரோ டைம் கீ மாதிரி ஒன்று உருவாக்கி அது மூலமா நம்ம ஹீரோட பவரை லெவலப் பண்ணிக்குவாரு. அந்த நெக்ரோமன்சி பவர் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நம்ம டேம்ஜன் வந்து என்னால அங்க இருக்கிற அந்த பிளாக் பால் கிட்ட போக முடியல, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல அந்த காட் ஆஃப் ராத் இருக்கா. அவ ஐயோ என்னடா இது அங்கே பயங்கரமாக வெடிச்சு சதறிச்சு, எல்லாம் அவனால தான். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், ஆனால் என்கிட்ட அவன் பவர் இருக்குது, அந்த பவர் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அந்த டிவைன் பவர் அவன் கொடுத்தனால இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நான் கொஞ்சம் லெவலப் ஆகி அவனை கண்டிப்பாக ஒரு நாள் போட்டு தள்ளியே தீருவேன் ஹா 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 அப்படி சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பா. பின்னாடி நம்ம ஹீரோ இருக்கிறது தெரியாமல் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து பாப்பா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க லெவலப் ஆகி அப்படி கேட்டோன்னே அதை கேட்டவ பயந்துருவா. ஐயோ நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, எவ்வளோ நேரம் எங்கே இருக்கீங்க, நான் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா, எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க அப்படி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிட்டு என்னது நீ லெவலப் ஆனவனே என்ன கொள்வியா, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா அப்படி கேட்டோன்னே அதை கேட்ட பயந்து போய் இல்லைங்க தெரியாம பேசிட்டேன், அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம இரவும் அது எனக்கே தெரியும் நான் சீரியஸாக எடுத்துக்கல, சரி வா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மற்ற எல்லா காடியும் கூட்டிட்டு வா, அந்த மம்புட்டி கொத்தனார் வேலை பார்க்குற எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லா கடவுளும் அப்படி நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நின்னதுக்கப்புறம் மம்புட்டிலாம் வச்சு நின்றுருப்பாங்க. அங்கே ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே சேர்ந்து ஒரு கோயிலை கட்டிடுவாங்க நம்ம ஹீரோக்கு. கட்டினதுக்கப்புறம் அங்கெல்லாம் படுத்து கிடப்பாங்க. ஏயா கோயில் கட்டுன்னு சொன்னேன், ஒரே நாளை இவ்வளோ பெரிய கோயிலை கட்ட வச்சு எங்களை இப்படி டயர்டாக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ மேலே கடுப்பாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு கோயில் கட்டுறதுனால நம்ம ஹீரோட அந்த ஃபெய்த் சக்தி ரொம்ப அதிகமாயிரும். அதனால அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் தான் கடவுள் எங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே மண்டி போட்டு மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு 3 எஃபெக்ட் கிடைக்கும். அதில் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம ஹீரோ அப்பர் சண்டியாக சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்பர் சண்டிக்கு அதிக பவர் கொடுத்து டிவைன் பவர் யூஸ் பண்ண வைக்கலாம். அப்புறம் மற்ற நம்பிக்கை இல்லாத எல்லாத்துக்குமே நம்பிக்கையை உருவாக்கலாம். இந்த மாதிரியான கடவுள் சக்திலாம் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ சரி இதில் யாரை என்னோட அப்பர் சண்டியாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு டேம்ஜன் நம்ம ஹீரோ கிட்ட நீ யாரை சூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணு, அவங்களுக்கு நிறைய பவர் போய் கிடைக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன், நீ தான் காட் ஆஃப் ராத் லைலா, நீ தான் என்னோட ஃபாலோவர், நீ தான் என்னோட அப்பர் சண்டின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவளும் ஐயா நானா அவங்களோட அப்பர் சண்டி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயை பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் நீ எனக்கு சின்சியராக இருந்தனா உனக்கு நான் நிறையா பவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர்லேருந்து நிறையா பொருளை கொடுக்குறான். அதில் ஒன்று டெலஸ்கோப்பு அப்புறம் மோதிரம் இதெல்லாம் கொடுப்பானா. அதை பார்த்துட்டு ஏங்க இதை வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, இது கடவுளோட சக்தி யூஸ் பண்ண முடியும், உன்னால் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும், இந்த மோதிரம் இருக்கு பாரு இது உனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும், நீ இந்த மோதிரத்தை யூஸ் பண்ணனா காட் ஃப்ரெண்ட் அதாவது என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நீ நிறைய சக்தியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவள் துள்ளி குதிப்பா. ஐயா நான் கடவுளோட அப்பர் சண்டியா மாறிட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் சரி போலாமா அப்படின்னு சொல்ல அப்புறமா அந்த காட் ஆஃப் ராத் மற்ற கடவுள்லாம் பார்த்துட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அவங்க கடுப்பாயிருவாங்க, இவளை எப்படிரா அவன் அப்பர் சண்டியா சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெறியா இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ கிட்ட டேம்ஜின்வோ போதும் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு போகணும், நம்ம எல்லா கடவுளையும் கண்ட்ரோல் எடுத்தாச்சு, பேட்டில் ஃபீல்டு எல்லாமே உன் கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம உடனே இங்கேருந்து போகலாமே, அந்த பிளாக் பால் கூட எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேம்ஜின்வோ நம்ம ஹீரோ கிட்ட அக்கறையை கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை நம்ம எதையுமே பாதியை விட்டு போகக்கூடாது, அதுதானே நம்ம பழக்கம், அந்த பிளாக் பாலுக்குள்ள இருந்து என்ன மாதிரி ஒருத்தன் பவராக வெளியே வருவான் நீ தானே சொன்ன, அவன் வந்தால் அந்த உலகமே அழிஞ்சிருந்தானே, அதை எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும், கவலைப்படாத நான் கண்டிப்பாக ஜெயிச்சு நம்ம எல்லாருமே இங்கே சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு டேம்ஜின்வோ கண்டிப்பாக நானும் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக பேசிகிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா அந்த பிளாக் பால்லேருந்து உடஞ்சி அப்படி கீழே வருவான் பாருங்க. அவன் உருவத்தை பார்த்தா முகமெல்லாம் கருப்பாக இருக்கும், உடம்புலாம் ஏதோ களிமண் உருகி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீதான் என்னோட ஒரிஜினல் வெர்ஷனாடா அப்படி நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.